இப்போ ஒரு இடத்த காட்டுறேன். அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. இடம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் மாட்டூல் அப்படின்ற இடத்துல தான் இந்த இடம் இருக்கு. இவ்வளோ அழகான ஒரு பீச்சு, இப்படி இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இன்னும் அழகான இடம் இல்லை பா. எக்ஸ்ட்ராடினரி. எவ்வளோ அழகான இடம் பாருங்க. சும்மாவா சொன்னாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை? பா, எவ்வளோ அழகான இடம். தூரத்துல மலை, வலது பக்கம் ஃபுல்லா மரங்களும் செடிகளும், இடது பக்கம் கடல். நேரா கேரளாவில் பல அழகான இடங்கள் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லொகேஷன் இது. கேரளா மாட்டூல் அந்த சைடுல, மாட்டூல் புதியங்காடி அப்படின்னு சொல்ற அந்த ரோடுக்கு இடையில இருக்கிற ஒரு இடம் இது. இவ்வளவு அழகான ஒரு பீச்சு, அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகான ஒரு இடம். இங்க இருந்துகிட்டே இருக்கலாம், இங்க இருந்து போகவே மனசு வராதுங்க, அவ்வளவு அழகான இடம். கிளைமேட் வரை இப்போ கேரளாவில் மழை வேறையா, அது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது சரியான இடம். எப்படி இருக்கு பாருங்க. ஐ லவ் திஸ் பிளேஸ் மேன். ஐ லவ் திஸ் பிளேஸ். இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ட்ரெயினில் வர்றதா இருந்தால் பழையங்காடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து மாட்டூல் புதியங்காடி அந்த ஒரு ரோட்டில் பீச் சைடு அந்த ரோடை பிடிச்சி வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ அழகான இந்த ஒரு லொக்கேஷனுக்கு வரலாம். அவ்வளோ அழகான இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கேரளாவுக்கெல்லாம் வரீங்கன்னா நிறைய பேர் வந்து எர்ணாகுளம், திருவனந்தபுரம் அந்த சைடு தான் போகிறீங்க. இந்த சைடு வந்து பாருங்கள். இந்த கண்ணூர், காசர்கோடு அந்த சைடெல்லாம் அவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது. வந்து பாருங்கள். அதே மாதிரி கேரளாவில் வந்து பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கிற இடம் வந்து இந்த கண்ணூர் ஜில்லா தான். கண்ணூர், தலிஷேரி, காசர்கோடு இங்கெல்லாம் வந்தீங்கன்னா, மெயினாக கண்ணூர், தலிஷேரி அங்கெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் எல்லாம், விதவிதமான பலகாரங்களை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கும் வரலாம். ஸோ கேரளாவுக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாட்டூல் புதியங்காடி அந்த பீச் சைடு வந்து பாருங்கள். அவ்வளோ அழகான இடம். நிறைய நான் ஏற்கனவே ஒரு இடம் காட்டணும் பாருங்க, அது வந்து புதியங்காடி அப்படின்ற இடத்துல இருந்தது. இது மாட்டூல் அந்த சைடில் இருக்கு. ஸோ வந்து பாருங்க, அவ்வளோ அழகான இடம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. மாடாய்ப்பாரா, அப்புறம் வந்து ஏசியாவிலேயே மிகப்பெரிய அந்த நேவல் அகாடமி இருக்கு பாருங்க, அதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் தான். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். அலைப்பாயுதே படத்தில் சில சீன்லாம் வந்து அங்கே தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான லொக்கேஷன்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பழையங்காடி மாட்டூல் புதியங்காடி அப்படின்ற இந்த ஒரு கிராமம், இந்த ஒரு இடம் கேரளாவில். கண்டிப்பாக வந்து கேரளாவுக்கு ஒரு டூரை போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடம் தான் இது. இந்த மாட்டூல் புதியங்காடி அந்த ஒரு ரோட்டில் இருக்கிற இந்த ஒரு பீச் கேரளாவில் ஒரு ஹிடன் ஜெம் தான் இந்த ஒரு இடம். நான் இப்போ காட்டணும் பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோலையும் பார்த்துருக்க முடியாது. யாரும் இந்த இடத்துலலாம் அதிகமாக வந்து ஷூட் பண்ணது கிடையாது. கேரளாவை பொதுவாகவே காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது அந்த கடவுளுக்கே சொர்க்கத்துக்கு போகணும், பூமியில் ஒரு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துக்கு வருவார் போல இருக்குது. இங்கே மழை பெஞ்சதுனால இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இருந்தாலும் ட்ரைவ் பண்ண முடியும், பிரச்சனை கிடையாது. ஆனால் இடம் செம்ம ஒர்த்துக்கெல்லாம் ஒர்த்து. இந்த மாதிரி சின்ன சின்ன டீ கடைங்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா இருக்கும். நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல கடைகள் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டீ கடைங்க இருக்குது. டீ கடைங்க நிறைய இந்த கேரளா சைடு, கண்ணூர் சைடில் இருக்கிற பல விதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கேரளாவுக்கு டூருக்கு வரீங்க அப்படின்னா யாரும் அதிகமாக இந்த இடத்த பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. நேராக வரீங்க, பழையங்காடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா, ட்ரெயினில் வர்றதா இருந்தால் பழையங்காடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து வெறும் 3-4 கிலோமீட்டர் தான் இந்த புதியங்காடி மாட்டூல் பீச். அவ்வளோ அழகான பீச்சு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பரான இடம். இது கேரளாவின் ஒரு ஹிடன் ஜெம். லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன்.
எது